الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் இறையச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே அருள் பொங்கும் தினத்திலே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையை நாம் முதல் முறையின் தலைப்பாக நான் தேர்வு செய்தது என்னவென்று சொன்னால் இஸ்லாமும் தலைமைத்துவமும் என்ற தலைப்பிட அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை உபதேசம் நசீஹத் செய்தவனாக செய்யக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தில் இஸ்லாம் ஒரு பாக்கியம் பொருந்திய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அருள் பொருந்திய நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை நாமெல்லாம் வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் இஸ்லாம் எல்லா துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு துறையாக இந்த விஷயத்தில் இஸ்லாத்தில் வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் வழிகாட்டுதல்களை நெறிமுறைகளை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. மனித பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உண்டான எல்லா விவகாரத்தையும் இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அதில் மனித வாழ்க்கையில மனிதர்களை சுமக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றியும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு நிர்வாகவியல் தலைமைத்துவம், ஒரு நிர்வாகம் என்று இருந்தால் அது பல செட்டப்புகள் இருக்கும். அதில் பல கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாகத்தில் ஒரு என்ன செய்வாங்க, தலைவர், அதுபோல துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர் அப்படின்னு பொருளாளர், இப்படின்னு என்ன செய்வாங்க உறுப்பினர்கள் என்று அந்த ஒரு கட்டமைப்பில் ஒரு நிர்வாகம் இயங்கும். இந்த நிர்வாகத்தில் மனிதன் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவனா இருக்கிறான். நிர்வாகம் தான், நிர்வாகத்தில் தலைமைத்துவம் வேணும், எனக்கு தலைவர் பதவி வேணும் அப்படின்னு மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அவனுக்கு கிடைக்க நான் உண்மையான பொறுப்பு வர்றான். அவனுக்கு கிடைச்சிருந்தா தலைமைக்கு போயிருப்பான், தலைமை பொறுப்புக்கு கிடைக்காத காரணத்தினால செயலாளர், துணை செயலாளர் இப்படி பின்னாடி பின்னுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். இது தலைமைத்துவத்தை பொறுத்தவரை இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது என்பதை பார்க்கணும். தலைமைத்துவம் என்பது எல்லா விவகாரத்திலுமே இருக்கிறது. தலைமைத்துவம் என்பது ஒரு நாட்டு
நாட்டை எடுத்துக்கணும்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கிறார், ஒரு மாநிலத்துக்கு அவர் முதலமைச்சர் தான் தலைவர், அதிகாரமுள்ள தலைவர் முதல்வர் என்று பார்க்கக்கூடியதே பார்க்கலாம். ஒரு நாட்டை எடுத்துக்கிறோம்னா பிரதமர் தான் முதல்வர், பிரதமர் தான் அந்த முதல் தலைமைத்துவத்துக்கு உரியவராக இருக்கிறார். இந்திய தேசத்தினுடைய பிரதமர் யார் இருந்தாலும் சரி, அவருக்கு உயர்ந்த ஒரு பவர் இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆள் பல துறைகள் இருக்கும். எல்லா துறைகளையும் அடுத்தது துறைகள்னா பல துறைகளை வச்சிருப்பாங்க. வெளியுறவுத்துறை வச்சிருப்பாங்க, ரயில்வே துறை, அது இது பல மாதிரி செய்வாங்க. அப்படி பல பிரிவுகளாக அந்த துறைகள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இந்த மாதிரி மனிதர்கள் பல எவ்வளவு துறைகள் இருந்தாலும் தலைமைத்துவத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கான். தலைமைத்துவத்துக்கு தகுதி என்ன? தலைமைத்துவத்துக்கு தகுதியை எடுத்தவனே தலைமைத்துவத்துக்கு வர முடியுமா? எல்லா விஷயத்திலையுமே குடும்பவியல் இருக்கிறோம். ஒரு 5 பேரை கொண்ட ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன்ல எப்படி இருக்கானே இஸ்லாம் வழிகாட்டுது. தலைவருக்குன்னு தனி தகுதி இருக்காங்க. குடும்ப தலைவர் என்றால் மற்றவங்க மாதிரி பெற்ற பிள்ளைகளாகவோ பிள்ளைகளை போன்றோம், மனைவியை போன்றோம் அந்த மாதிரி வந்துடாது. குடும்ப தலைவனுங்கிறது அதனுடைய தலைமைத்துவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தலைமைத்துவ பொறுப்புகளை மனிதன் பெறுவதாக இருந்தால் இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்ன? ஏப்பச பேரை போய் தலைமைத்துவத்தில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. தலைமைத்துவத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு தைரியம், வீரம், கம்பீரம், அறிவாற்றல் எல்லாமே இருக்கணும். பல பிரச்சனைகள் வரும்போது சாதம் பண்ணக்கூடிய திறன், இப்படி பல சண்டையை மூட்டி விட்டு போயிடணும் அப்படிலாம் இருப்பாங்க. தலையை கொண்டு சின்ன நேரத்தில் போட்டு விட்டுறது, சண்டை முதல் சாதம் பண்ணி விட்டாங்க, சமாதானுடைய சண்டை அப்படின்னு தட்டி விடக்கூடியவனாக இருக்கிறவங்களுடைய எரிகிற நெருப்புல போய் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி பாய்ச்சிடுறாரு. எப்படி அவன் பேசப்பட்டு அப்படி ஏற்றி விட்டா கூட போய் சூடாகிடும். அப்போ தலைவர்கள் தகுதி என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தரக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். இது முக்கியமான சப்ஜெக்ட் பேசணும், அது முக்கியமான இதாக இருக்க மாட்டாங்க. போய் சொல்லணும் நம்ம எந்த தலைப்பு, இந்த நிர்வாகம் தலைப்பு 6 மாதம் ஆகி போச்சு. அப்போ இந்த மாதிரி புதுப்பிப்பதற்காக ஒரு தலைப்படுத்தி பேசும்போது சம்மந்தப்பட்ட பொறுப்பாளிகள் வரட்டும் சொல்லணும். பொறுப்பாளிகள் வராமல் என்ன அதிசயம் சொன்னார், என்ன குரான் வசனங்கள் சொன்னார், நிறைய மிஸ்டேக்குகள் இருக்கிறதுனால சொல்ல வரேன். எல்லா பேர்ட்டையும் இந்த பிரயாச தலைவர்கள் எல்லா உலகத்தோட எந்த தலைவர் எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்ல போகிற பல பிரச்சனைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கும். அப்போ அதையெல்லாம் சரி பண்ணுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், தலைவர்கள் நிர்வாகிகள் அடுத்தடுத்த மக்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதை உருவாக்கி கொள்ளணும். நாளைக்கு நம்ம தலைவர் ஆகும் பொழுது அந்த நம்ம 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்டாக நாளைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். அதனால தலைமைத்துவம் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம தனிப்பட்ட திட்டுவதற்கான பயன். குரான் ஹதீஸ்ல நபிகள் எப்படி தலைமைத்துவத்தை கொண்டு வந்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, அதை எப்படி பெற்றுக்கொண்டு ஒரு நிர்வாகம் ரசூலுல்லாஹி கட்டமைப்பு எப்படி இருந்தது, இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பேராசையில் எப்படி அல்லாஹ்வுடைய தகுந்த மாதிரி வார்த்தைகளால் தன்னுடைய வார்த்தைகளை முற்றுப்புள்ளி வைத்தார்கள். யாருக்கு பதவி வேண்டும் என்று சொன்னார்கள், பதவியில் இருக்கக்கூடியவங்க இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதற்கு தான் உரை. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய பல செய்திகள் பின்னாடி வருது ஹதீஸ்ல நான் சொல்லுவேன். அப்போ தலைமைத்துவம் என்பது எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தலைமைத்துவத்தில் நம்ம நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படியெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம்னு சொன்னால் சரி, இந்த தலைவர்களாகிறவங்க என்ன கட்டமைப்பு, குடும்ப தலைவன் அவனுக்கு தனி கெத்து இருக்குது, அவன் தான் குடும்பத்துக்கு தலைவன், குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஆள், ஒழுக்கத்தை கைப்பிடிக்கக்கூடிய ஆள், தொழுக மாதிரி ஏவக்கூடிய ஆள், அந்த குடும்பத்தார்களுக்கு காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு, இன்னும் பல்வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய பொறுப்பு, தலைவி குடும்ப தலைவருடைய பொறுப்பு, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய விவகாரங்களை பார்க்கணும்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பொறுப்புகளை பற்றி எல்லாரும் பொறுப்பாளி, உலகத்தில் யாருமே விதிவிலக்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலும், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அவரவர் பொறுப்பு பற்றி மறுமையை விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சொன்னால் எல்லாரும் பொறுப்பாளி. யார் யாரும் பொறுப்பாளி?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனை செய்ய சொல்றாங்க. யார் யாரெல்லாம் பொறுப்போடு அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் அமீர் உள்ளதி அலன்னாஸ் ராயின் வஹுவ மஸ்ஊலுன். ஒரு அமீர் இருக்கிறார், ஒரு ஆட்சித் தலைவர், ஒரு சக்கரவர்த்தி, ஒரு நாட்டின் மன்னன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவன் அந்த நாட்டு குடிமக்களுக்கு பொறுப்பாளியாவான். நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு சும்மா பார்த்து ஓட்டு போட்டு பிரதமராகவோ முதலமைச்சராக வர்றது பெருசு இல்லை, உனக்கு பொறுப்பு இருக்கிற சொல்றாங்க. ஒரு மன்னனாவது பெரிய சவுதி மன்னரா எகிப்து மன்னர் அவன் இவரு சொல்லுவதில் பெருசாக இல்லை, உனக்குள்ள பொறுப்பு இருக்கிறது, மறுமை நாள் அந்த பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரும் பொறுப்பாக. ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட்டின் மன்னனும் ஜனாதிபதியும் பிரதமரும் என்ன பொறுப்பு சுமதியுடைய என்ன பொறுப்பு சுமந்ததுனால நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாக. அந்த தலைமை பொறுப்பு இல்லாமல் நம்ம கூடுதல் விசாரிக்கப்படுவான். அவனுக்கு எதிராக இல்லாம தலைவருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? நடக்க விட மாட்டாங்க, நடக்காது. அவன் தலைமைக்கு தெரியாம வந்து நடந்துச்சுன்னா அதை கேன்சல் இயக்கத்தில் என்ன செய்வாங்க, தலைமைக்கு தெரியாம ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு வைங்க, இயக்கங்கள்ல கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரியே எங்களுக்கு மாநில நிர்வாகத்தில் இப்படி செய்வா அப்படின்ட்டு அப்படின்னா கடந்த காலத்தில் பயணித்து ஜமாத்துல எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி பயணம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய மாணவர்களுக்கு மீட்டிங் அந்த கல்வி வழிகாலத்தில் இப்போ மாதிரி செய்வாங்க இல்லை, அந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டை கணக்கு எடுத்து இவ்வளோ பேர் வரோம் அவ்வளோ பேர் வருவாங்க. ஒரு பேச்சாளரை அந்த துறை சார்ந்த கல்வி வழிகாட்டிக்கு உள்ள அந்த பெரிய படிப்பு படித்தவர்களை வைத்து அந்த துறை சார்ந்த முறையில் வழிகாட்டுதல். 12th முடிக்கிறியா, சிஇ படிக்கிறியா, இன்ஜினியரிங் படிக்கிறியா, கலெக்டர் போறியா, என்ன படிக்க போறா அப்படிங்கிற அளவுக்கு வழிகாட்டுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு என்ன செய்வாங்க அப்படிங்கும்போது எல்லாம் செஞ்சு 2 நாள் 3 நாள் ஃபங்க்ஷன். தலைமைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னம்மா பேச்சு வருது, என்னம்மா என்ன செய்ய அப்படின்ட்டு. அப்போ கேட்ட போனே டிஎன்டிசி தான் நிறைய செய்ய போகிறான். ஏக்கம் போவா நூறு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருந்தாலும் செய்வான், அது வேற விஷயம். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படி இந்த இல்லை நாங்கள் செய்ய போகிறோம். யார்கிட்ட கேட்டாலும் மாவட்ட நிர்வாகத்தில் அவன் கேட்கறான். யார் கேட்குறா? மாநில தலைவர் அவன் கேட்கறான். அவங்க இங்கேருந்து ஆனால் இல்லைண்ணா உங்களை சொல்ல நினைச்சேன் சந்தர்ப்பம்லாம் போச்சுண்ணே அப்படின்ட்டு கேன்சல் பண்ணு. உடனே அவங்க பத்திரிகை எழுதுறாங்க, தலைமை உத்தரவு இல்லாமல் மாணவர் விளையாட்டுகள் ஏதோ தேவை செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து தலைமைக்கு அனுமதி ஆகணும் சில காரணத்தினால் கேன்சல் ரத்து அப்படின்னு அடுத்த பதிப்புல அடுத்த நம்ம நடத்துவோம். தலைமை ஒப்புதலோடு நடத்தக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தேதிகள் அறிவிப்போம்னு சொல்லி கிழிச்சிடுறான். என்ன செய்வாங்க, அதை ரத்து பண்ணி விடுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம தலைமைத்துவங்கிறது என்ன சாதாரண விஷயமா? தலைவனுக்கு தெரியாம நடந்தா நம்ம தலைவனா டம்மி பீஸில் அப்ப டம்மி பீஸா இருப்பாங்க. தலைவன் டம்மி பீஸா வைத்துக் கொண்டு துணைத் தலைவர் ஆடுவான், தலைவனை டம்மி பீஸாக வைத்துக் கொண்டு செயலாளர் ஆடுவான். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிருக்கு கொடுத்த நிர்வாகம் இருக்கு. அதெல்லாம் குப்பையில போட்டுருங்க. நீ யார் தலைவனும் என்ன பொறுப்பு யாரை விசாரிப்பான்? ஒரு போலீஸ் கேஸ் ஆகணும் எல்லாம் இருக்குது, ஒரு மீட்டிங் போடுறோம், இன்னொன்று யாரை விசாரிப்பான்? யார் தலைவர் வாயா அப்படிதான் விசாரிப்பான். இல்லைங்க என்ன பொதுக்குழு நடத்த போறீங்களா, இஸ்லாமிய பொதுக்குழு நடத்த போறீங்களா? ஆமா. எத்தனை பேர் வரீங்க, என்ன ஏது யாரும் தலைவர் தான் விசாரிப்பான். தலைவரை விசாரிப்பான். தலைவர் ஒப்புதலோட இல்லை செயலாளர் பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் செயலாளர் விசாரிப்பான். உளவுத்துறை போலீஸ்ல இப்படிலாம் பார்க்கலாம்னு சொன்னா தலைவருக்கு தெரியாம எதுவுமே நிர்வாகங்களே வெளியே வந்துடக்கூடாது. அந்த அவன் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக நிர்வாக கட்டமைப்புல என்ன வந்து அப்படி இருக்க தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தலைவருக்கு தெரியணும். தலைவருடைய உத்தரவின் பேரில் அடுத்த நிர்வாகிகள் காதல பாஸ் பண்ணி சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதால் இல்லை. தலைவர் இஸ்லாமுடைய தலைமைத்துவம் என்ன? நபிகள் நாயகத்துக்கு தெரியாம எந்த ஒன்றும் நடக்காது. நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் சொல்றான், நபிய நீ சகாபாக்களை அழைத்து மசூரா செய், மசூராவில் எடுக்கப்பட முடிவே அறிவி, மசூராவில் வந்தாலே தெரிஞ்சு போயிடும். மசூராவில் வந்து நபிகள் நாயகத்தில் வந்து அமர்வாங்க. நம்ம பதிரி யுத்தத்துக்கு என்ன செய்யலாம், உலகத்துக்கு 10 நாளைக்கு யுத்தம் போரல்ல, திரும்ப போற மாறியது. வியாபார கூடத்தை நடக்க போகும்போது வெவ்வேறு யுத்தங்களுக்கெல்லாம் மசூரா போடும்பொழுது பத்ரில் கூட கருத்து கேட்டாங்க. அப்படி வருது அந்த மாதிரி அவங்க கருத்து கேட்டாங்க. அந்த மாதிரி மசூராவோட சகாபா கேட்டேன். அந்த மாதிரி வந்து எல்லாம் மசூராக்கு வந்தார்கள் என்றால் உகதில் என்ன செய்யலாம், உகதி யுத்தத்தில் கண்டத்தில் இந்த மாதிரி மூத்தா போர்கள் எவ்வளவோ போய் நடந்துச்சுல இஸ்லாமிய வரலாற்றில். அந்த யுத்தங்கள்ல கைபரில் என்ன செய்யலாம், தபுக்கில் எல்லா விஷயத்தையுமே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்வாங்க, மஷூராவை சொல்லி எடுத்து சொல்லி மக்களுக்கு அறிவித்த பிறகு அறிவிப்பார்கள். மக்கள் வந்துடுவாங்க, இப்படி வந்து மஷூரா எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாம தலைமைத்துவம் பொறுப்பு விஷயமாக சொந்த விஷயத்துல அதுக்கு அர்த்தம் இல்லை. சொந்தத்தில் ஆயிரம் விஷயம் இல்லை, அதெல்லாம் உலக உலகத்தில் நிர்வாகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பொது உடைமை பொது விவகாரமாக நம்ம ஒரு காரியங்களை செய்யும் பொழுது எல்லா மட்டத்துக்கும் நிர்வாக மட்டத்துக்கு தெரியாது, அது கவனமா இருக்கணும். போய் பெரிய பெரிய மீட்டிங் உங்களுக்கு சும்மா என்னமோ ஒரு சக்திகளை குதிரை ஓட்டுற மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியாது. இயக்கங்களில் பயணிச்சு வந்தோமே, அந்த இயக்க சரியில்லை, பிரச்சனைகள், அது இது, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, ஃப்ராடு பண்ணுறாங்க, காசு ஆட்டையை போடுறாங்க, ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்தால் எங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து யார்கிட்ட விசாரிப்போம் உலகத்துல போலீஸ் மீட்டிங் போடுறாங்கன்னா எதா இருந்தால் நிர்வாகத்தில் கவனமாக கேட்டுக்கிறோம். என்ன யார்கிட்ட விசாரிப்பான், நிர்வாகம் 10 பேர் இருப்பான், ஏப்பச பேரெல்லாம் நிர்வாகி இருப்பான், ஒரு பொருளாதாரம் இருப்பான், ஏதோ துணை பொறுப்புல இருப்பான், உலகத்துறை தெரியும் பேயன் இவன் ஆமகளுக்கு இவன்கிட்ட நம்ம வந்து ஒரு செய்தியை வாங்கலாம் அப்படி போலீஸ் நினைச்சாங்க. ஃபோன் போட்டுக்கிட்டு பாய் ஜபால் பாய் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார், நான் ஆசை போலீஸ் பேசுறாருல ஜபால் சார், நான் சரவண கோபத்தில் பேசுறேன், சொல்லுங்க பிஜே வர்றாராம அத்தாச்சி வர்றாராம, ஆமா 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 சொல்லி பொதுக்கூட்டம் வந்து தேதியா வச்சிருக்காரு, தேதி அறிவிச்சிருக்காரு. இனிமேல் அதை போடும் முதல் மசோதா போடும் முடிவு எடுத்துருப்பாங்க. எடுத்துக்கிட்டு பிறகு சொல்லுவோம், மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணணும், ஒரு மீட்டிங் நடந்தா 2 லட்ச ரூபா தேவைப்படும், 1 லட்ச ரூபா தேவைப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கசஞ்சிருவாங்க. உலகத்துல நேரம் போனப்போ ஆமா கைதாரம் தான் கேட்பான், ஹலோ சொல்லுங்க தம்பி ஜப்பான் அண்ணா சொல்லுங்க, அந்த மாதிரி மீட்டிங்காக கேள்விப்பட்டேன் உலக தெரியும். ஆமா 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 சார் அவர் சொல்ல நினைச்சேன், ஆமா அவர் வர்றாரு இவர் வர்றாரு பெரிய பேச்சாளர் வர்றாரு, இத்தனை பொம்பளை வர்றாரு பெண்கள் வர்றாங்க ஆண்கள் வர்றாங்க உலக தெரியுமா. இந்த மாதிரி இப்படி தலைமைத்துவம் என்பது மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாம் தெரியும். மேல் நிர்வாகிகள் கீழ் நிர்வாகி வரைக்கும் இந்த செய்தி அமல்படுத்த போறோம், இதான் சட்டம் பழைய ரூல்ஸ் என்று சொல்லி நீ நிர்வாகத்திலிருந்து சும்மா ஜீரோவா சும்மா மைனஸா ஒண்ணுமே இல்லாத பேய் ஆமகளுக்கு இருந்து இருப்பதை விட இருக்கக்கூடாது. பதவி ராஜினாமா பண்ணிடுறோம். உனக்கு தெரியும் என்ன தலைவருக்கு போயிட்டு தலைவர்கள் செயலாளருக்கு அடுத்த நிர்வாகி பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணாதான் இந்த மாதிரி உளவுத்துறை என்ன செய்வான், அப்படி கேட்கவும் வளர மாட்டான். சார் அப்படி எப்பவுமே சார் நான் அந்த மாதிரி இந்த வருஷம் இன்னும் முடிவு எடுக்கலையா சார், பொதுக்கூட்டம் போடுறவங்க என்ன நிர்வாகத்தை பேசலையா, தலைவர்கிட்ட பேசுங்க சார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உலகவாங்க. இதை நான் 1-2 இயக்கத்தில் பயணித்தா வந்தேன், எவ்வளவோ இயக்கங்களில் பயணித்து வந்தேன். அங்கே உலகம் தேனி மாவட்ட கம்பத்தில் இமாமா இருந்த நேரத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்டிஜேல அங்கே ஒரு கிரிக்கெட் உலகத்தில் ஃபோன் பண்ணுவோம், போட்டு கேட்போம், உலகம் தெளிவான். இப்படி பல இடங்கள்ல நடக்கும். இங்கு சொன்னால் தலைமைத்துவம் தான் என்ன, இந்த தலைமைத்துவம் விஷயமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும், சும்மா எடுத்தவங்களாம் தலைவராக முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு தலைமைத்துவம் என்பது முக்கியமான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் அவ்வளவு எல்லாமே அவனுக்கு தான் தெரியும். ஒரு தலைவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அடுத்தடுத்த நிலையில் உள்ள நிர்வாகி பாஸ் ஆனவங்களுடைய அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒவ்வொரு மன்னன் பொறுப்பாளி, அந்த குடிமக்கள் எப்படி விசாரிக்கப்படுவான், அது போல சுதாரணை சொல்றாங்க. வந்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு அவங்களோட ஒரு மனைவி பிள்ளைகள் விஷயமா விசாரிக்கப்படுவார், கணவன் விசாரிக்கப்படுவான், சொன்னாங்களா இல்லையா, எல்லாரும் பணியார் விசாரிக்கப்படுவான். இப்போ முதலாளி செல்வத்தை போல பாதுகாத்தியா அடையப்படியா, முதலாளி இருக்கும்போது ஒரு வேலை பார்த்துட்டு இல்லாமல் இருக்கும்போது ஒரு வேலை பார்த்துட்டீங்கல்ல, அப்படி பார்த்தியா எல்லாம் விசாரிக்கப்படுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, மறுமை இஸ்லாமிய பார்வையில் தப்பிக்க முடியாது, மறுமையில மாட்டிக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சும்மா சிந்திச்சு பார்க்கணும். தலைமைத்துவம் விஷயமாக மார்க்க நமக்கு என்னவெல்லாம் சொல்லுது. எல்லாருடைய மார்க்கத்தில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல என்ன சொல்றான், தலைவர்கள் விவகாரமாக நல்லா சொல்லும்போது சில வசனங்களை சொல்லி காட்டுறேன். 23வது அத்தியாயத்தில் 73வது இறைவசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே தலைமைத்துவம் போடுறான். எதுக்கு சொல்ல வர சில வசனங்களை, அல்லாஹ்வே லீடர்ஷிப் தலைவர்கள் அல்லாஹ் போடுறான். எப்படி போடுறான், குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். 23வது அத்தியாயத்தில் 73வது இறைவசனம் வஜஅல்னாஹும் அய்யிம்மத்தை யஹ்துன பிஅம்ரினா வஅவ்ஹைனா இலைஹி ஃபீலல் கைராத்தி வகாம ஸலாத்த வஈதா ஸகாத்த வகானு லனா ஆபிதீன். நமது கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களால் அவர்களை ஆக்கினோம், நல்லவற்றை செய்யுமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் அவர்களுக்கு அறிவித்தோம். அவர்களே நம்ம இறைவனாகிய நம்மை
வணங்குவோராக இருந்தனர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னார். இறைவனா என்னுடைய கட்டளைப்படி பல சமுதாயங்களின் தலைவர்கள் வந்தார்கள். அந்த தலைவர்கள் தொழுகை நிலைநாட்டி மக்களை பயணம் பண்ணி நல்ல சட்டாத்து கொடுக்க வச்சு நல்ல முறையில் மக்கள் வழிகாட்டிய தலைவர்கள் வந்தார்கள். அவங்க தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் அந்த மார்க்கத்தில் நம்ம சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதுபோல அல்லாஹ் ரப்பல் இந்த மூசா நபி விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். ஹாமான் பயந்தாங்க. எதுக்கு பயந்தான்? எதுக்கு பிள்ளைகளை கொண்டா சின்ன பிள்ளைகளை கொண்டு குவிச்சான் ஃபிரௌன். பெண் குழந்தைகளை கழுத்தை அப்போ பெண் குழந்தைகளை கழுத்தை அரைச்சி கொண்டு குவிச்சு ஆண் குழந்தைகளை கொண்டு குவித்து பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டான். எதற்கு? குழந்தைன்னு பார்க்கல. ஆம்பளை சின்ன பிள்ளை 1 வயசு 6 மாசத்துக்கு பிள்ளை 2 வருஷத்துக்கு பிள்ளைலாம் கொண்டு குவித்தான ஆம்பளை பிள்ளைகளை கொண்டு விட்டு ஃபிரௌன் பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டான். பொம்பளை பழையனான தானே என்பதற்கு பெண்களை விட்டு விட்டாங்கல்ல. அந்த விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். ஏன் செஞ்சான்? நமக்கு சப்போர்ட்டா எவனாவது ஆட்சி தலைமை படத்துக்கு வந்துடுவான். யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா நமக்கு எதிரான போட்டி கவர்மெண்ட் அமைச்சு விட்டாங்க என்று சொன்னா அப்ப வந்து டம்மியா போயிடுவாங்க என்பதற்காகத்தான் ஆம்பளை பிள்ளைகளை அறுத்து போட்டு கொலை செஞ்சான். பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டான். பனிஸ்ரேவர்கள் அவன் சமுதாயத்தை அவன் எதிர்த்தான் வெட்டுவான். எப்படிப்பட்ட ஃபிரௌன் பேசானவனா அவன் சமுதாய கிபுத்தி கூட்டத்தில் இருந்து அவனை எதிர்த்தாலே தலையை தூக்கிடுவான். கரிவள மரத்தில் ஏற்றிடுவான். அப்படிப்பட்டவன் என்று சொன்ன கொடூர பாவி. இவன் விஷயமா குர்ஆன் என்ன பேசுகிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா பாருங்க. ஒன் உரீது அன்னமுன அலல்லதி நஸ்துலிஃபு ஃபில் அர்தி ஒன் அஜலஹும் ஐம்மத்தம் ஒன் அஜலஹுமுல் வாரிசீன் ஒன் மக்கீன லஹு ஃபில் அர்தி وَنُرِيَ فِرْعَوْنَ وَهَامَانَ وَجُنُودَهُمَا مِنْهُمْ مَا كَانُوا يَحْذَرُونَ 28-5 வசனங்கள்ல பூமியில் பலவீனர்களாக கருதப்பட்டோர் மீது அருள்புரியவும் மனுஷர்கள் அதுக்கெல்லாம் சொன்னான். பூமியில் பலவீனர்களாக கருதப்பட்டோர் மீது அருள்புரியவும் அவர்களை தலைவராக ஆக்கவும் என்ன சொல்ல அவர்களை தலைவராக ஆக்கவும் பூமிக்கு உரிமையாளர்களாகவும் பூமியில் அவர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் ஃபிரௌனும் ஹாமானும் இருவரின் படையினரும் எதை அஞ்சினார்களோ அதை அவர்களுக்கு காட்டவும் அல்லாஹ்வை நாம் நாடினோம். மூசா களத்தில் இறந்தது யாரு? ஹாரூனை மூசா அல்லாஹ். அந்த மாதிரி எல்லா பிள்ளையும் வெட்டி போட்டாலும் மூசா தப்பிச்சிட்டாரு அல்லாஹ்வுடைய உதவியால. ஆம்பளை பிள்ளைகள அந்த மாதிரி மூசா களத்தில் இறக்கி அவனை கட்டியோடு ஓட விடுவதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த மாதிரி சொல்ற நம்ம தலைவர்களை ஏற்படுத்த யார்? மூசா நபியின் நபி அந்த தலைவர் அப்புறம் தலைவர் அந்த மாதிரி என்ன சொல்ல மூசா ஹாரூனை தலைவராக்கணும். ஃபிரௌனுக்கு அவனை பாதையில் ஏற்றுவதற்காக அடிப்படை நான் சொல்லி காட்டுறானா இல்லையா? இப்படி பார்க்கணும். தலைமை குரான் எடுத்து போடுறது அடி எடுங்க. குரான் தமிழ் குரான் என்ன அந்த கோயிலுக்கு தலைவர் அப்படின்னு அடிக்க சும்மா போய் தலைவருக்கு ஒரு எல்லா வசனங்களும் ஓடி வரும். என்னென்ன வசனங்கள்லாம் தலைமைத்துவத்தை பற்றி பேசலாம் ஒரு விஷயத்தை. அதுபோல 2வது அத்தியாயத்தினுடைய 124 இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பூபி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா கால வமின் துர்ரியத்தி கால லா யனாலு அஹ்தி ஸாலிமீன். இப்ராஹிம் 2வது அத்தியாயத்தினுடைய 124 இறைவசனம். இப்ராஹிமை அவனது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த பொழுது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். உண்மை மனிதர்களுக்கு தலைவராக போகிறேன் என்று அவன் கூறினான். அல்லாஹ் கூறினான். அவர் இவர் சொல்றாரு, இறைவா எனது வழித்தோன்றர்களிடம் தலைவர்களை ஆக்குவாயாக என்று அவர் கேட்டார். என்னுடைய வாக்குறுதி உமது வழித்தோன்றர்களின் அநீதி இழைத்தோரை சேராது என்று அல்லாஹ் கூறினான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி மட்டுமான தலைவராகவும் ஆக்கிட்டேன். அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தின் நபிகளான சமுதாயத்தில் கூட நீ தலைவர்களை ஆக்குவாயாக கேடு கேட்டவன் ரவுடி பைய கெட்டவன் இவன் அவனை தலைவர் பண்ணிக்குவான். அல்லாவோட உதவி இருக்காது. கெட்டவன் தலைவர் ஆவானா இல்லை ஆகுவான். அல்லாவோட உதவி இருக்காது. செயல்பட வாங்கி போயிடுவான் கொஞ்ச காலத்துல. இப்படி பார்க்கிறோம். அப்ப அல்லாவுடைய உதவியோடு வேணுமா தலைமை பொறுப்பு? இப்ராஹிம் நபி சொன்னான், கெட்டவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இறைச்ச முடியாதவருக்கு தான் நான் தலைமை பொறுப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் நபியுடைய செய்தியில் எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்படி குர்ஆனை போடுவாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 39வது இறைவசனம் அல்லாஹ் சொல்றான். நாதத்துக்கு மலாய்க்கு
மலாயிகத்து வஹுவ கவையும் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அவர் ஜக்கரியா அவர்கள் தொழும் இடத்துல நின்று தொழுது கொண்டிருந்த பொழுது குழந்தை இல்லை. ஜக்கரியா நபி 70-80 வயசாகி போச்சு. கூட்டினா நாச்சி போன குழந்தை கேட்கிறார். அவர் கல்யாணம் முடிச்ச கேட்டுட்டு இருக்காரு துவாவை. பிறகு எல்லாம் கொடுக்குறான் நீண்ட காலத்துக்கு பிறகு. அதெல்லாம் சொன்னால் நாதத்துக்குள் மலாயிகத்து வஹுவ கவையும் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அவர் ஜக்கரியா அவர்கள் தொழும் இடத்துல நின்று தொழுது கொண்டிருந்த பொழுது அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தி மினல்லாஹி ஸய்யிதா வ ஹுசூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். ஜக்கரியாவே, அல்லாஹ்வின் வார்த்தையை உங்களுக்கு தரக்கூடிய அந்த குழந்தை அல்லாஹ்வின் வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார். யஹ்யாவை பற்றி, யஹ்யா என்ற குழந்தையை பற்றி அல்லாஹ் வந்து நற்செய்தி கூறுகிறான். மலக்கு சொல்றார், யஹ்யாவை பற்றி அல்லாஹ் வந்து நற்செய்தி கூறுகிறான். அவர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை உண்மைப்படுத்துவார், ஒழுக்க கட்டுப்பாடு மிக்கவராக இருப்பார், நபியாக இருப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான். வந்துக்கிட்டு நல்லவராக இருப்பார் சொல்லிட்டு சையீதன் தலைவராக இருப்பார் இதெல்லாம் சொல்றான். அல்லாஹ் உமக்கு நற்செய்தி கூறுகிறான். யஹ்யாவை பற்றி அல்லாஹ் உமக்கு நற்செய்தி கூறுகிறான். அல்லாஹ்வின் வார்த்தையை உண்மைப்படுத்துவார். அல்லாஹ்ட குனூர் பிடிச்சமாக நிற்பார். சொல்றாங்க தலைவராக சையீதன் தலைவராக இருப்பார். மனித அந்த அவர் வாழ்ந்த காலத்தோட மனித குலத்துக்கு தலைவராக இருப்பார் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒழுக்க மிக்கவராக, கட்டுப்பாடு மிக்கவராக, இறைத்துவராகவும் இருப்பார் என்று மாணவர்கள் அவர் ஜக்கரியாவை அழைத்து நம்ம சொன்னோங்கிற அல்ல. இப்படி குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமைத்துவத்தை பற்றி அல்ல அவ்வளவு இடங்களில் அல்ல என்ன சொன்னால் அல்ல தெளிவாக சொல்லி காட்டலாம். ஒரு தலைமைத்துவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மார்க்க நமக்கு சொல்லி உலகத்துலாம் எழுதிருப்பாங்க. நிர்வாகம் என்ன, என்ன தலைமைத்துவம் என்ன எழுதுகிறாங்க. திருக்குரான் நபிகளாயின்னு சொல்லக்கூடிய தலைமைத்துவம் என்ன, எப்படி இருந்தது என்பதை நம்ம என்ன செய்யணும், உரசி பார்க்க, மனித வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் என்ன வருது அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹதீஸ் வருது அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இன்னக்கும் சதஹரிஸூன அலல் இமாரத்தி வ சதகூனு நதாமத்தில் யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஆட்சி பதவி அடைய நீங்கள் பேராசைப்படுகிறீர்கள், ஆனால் மறுமை நாளில் அதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன செய்யலாம், என்ன சொல்றாங்க, நீங்க ஆட்சி பதவி வேணும், பதவி வேணும் ஆசைப்படுறாங்க இல்லையா. ஒரு சின்ன ஒரு பள்ளியாச நிர்வாகமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு சங்கம் என்ன ட்ரஸ்ட்னா கூட அதற்காக வெட்டிக்கு சாவுறாங்க, அடித்தடி மண்ட உடைப்பு கொலையை செஞ்சிடறாங்க பார்க்குறோமா இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு 10 இவனுக்கு ஒரு 50 பேர் டீமை கூட்டிகிட்டு வருவான், அவனுக்கு ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு வருவான். 2 பேர் கையில் எவன் கை ஓமிச்சோ அவன் வெட்டிக்கு சாவாங்க, எவன் கை ஓமிச்சோ அவன் பொறுப்புக்கு வருவான். இப்படின்னு பார்க்குறோமா இல்லையா. இந்த மாதிரி சமூகம் பொறுப்புகள் எங்கேயாவது வரலாறு காட்ட முடியுமா யாராவது? விதிகளாக ஏதாவது தனி விஷயம் ஒரு 10 சம்பவம் சொல்லுங்க. ஒரு 10 நிர்வாகத்தில் ஒரு நிர்வாகம் வந்து என்ன செய்வாங்க, இவங்களை பொறுப்பு அங்கேயே சண்டை வரும், பக்குவம் எவ்வளோ நிற்பாங்க. இந்த மாதிரி சுமூகமாக 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு நிர்வாகத்தை புதுப்பிக்கக்கூடிய நேரத்தில் சுமூகமாக நிர்வாகத்தை தேர்வு செய்தார்கள். தலைவர்கள் இருக்கிற நிர்வாகிகள் சொல்ல முடியுமா? அடிக்கடி வெட்டுக்குத்து மண்டை உடைப்பு போலீஸை அனுப்புவாங்க. இப்படியெல்லாம் ஏற்கனவே சொல்லிக்காங்க 6 மாதத்துக்கு முன்னாடி நிர்வாகிகளை பற்றி பேசும்போது. அப்படியெல்லாம் எங்க கூட சம்பவத்தை அதெல்லாம் இப்படிதான் இருக்குது பார்க்கலாமா இல்லையா. அப்போ வந்துக்கிட்டு ஒரு நிர்வாகம் வந்து ரஸ்மா சொல்றாங்க, அடிச்சுக்கிட்டா சாமிங்க, ஆனால் இந்த பதவி தாண்டி அடிச்சுக்கிறீங்க மறுமையில வருத்தப்படுவீர்கள். குட்டிச்சாலாம் நிப்பாட்டி ஊர் உலக பெருமைக்கான பதவி வாங்கினியா, போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பற்றி அறிமுகப்படுத்த அப்படின்னு இருக்காங்க. சார் தலைவர் இருக்கிறார், சார் தலைவர் இருக்கிறான்பா, டிஎஸ்பி அங்கே நான் உயர்மட்டத்தில் கமிஷனர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸு, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஐஜி ஆஃபீஸ் இங்கே போனாலும் போலீஸ் துறையில் தலைவர் அப்படின்னு பெருமாள் போனாங்க. அரசியல் நைஞ்சரி மற்ற எந்த ஒரு இதில் இருந்தால் இது பதவி கேட்கலாம். ஒரு பதவிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு அவனை வந்து ஒரு மேன்மை மேன்மைப்படுத்தும், அதை வச்சு மேன்மை கண்ணியப்படுத்துவதும் சரியாக நடந்தால் தான். நீங்கள் துஷ்பிரயோகம் செய்தீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் காலத்தில் அணுகி போயிடும். உங்களை கேவலப்படுத்தினேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பதவியின் மூலமாக என்ன செய்யலாம், அறிமுகப்படுத்த இவர்கள் அங்கத்தான் தலைவர் இவங்க செயலாளர் அப்படின்னு சொல்லுவதற்காக அப்படி பதவியை கேட்கலாம் என்று மார்க்க நமக்கு சொல்லுதா இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பதவிக்கு ஆசைப்படுறது கொடுப்பதில்லை. அந்த மாதிரி ஆசைப்படுறோம்,
வறுமையினால் அவர்கிட்ட கை செய்யப்படுவோம். நம்முடைய பொறுப்புகளை உரிய முறையில் நம்ம சரியான முறையில் நம்ம அதை மக்கள் மன்றத்தில் சரியான முறையில் நம்ம நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை பதவியை சரியான முறையில் மக்களுக்கு தேவையுடையதாக மக்களுடைய வறுமைகளை கஷ்டங்களை இன்னத்துல விஷயங்களை போக்குவதற்காக அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அமைத்துக் கொடுக்க அவர்களுக்கு அவங்களுடைய சமுதாயத்திற்காக அரசாங்கத்தை கட்டி எழுப்பி எங்கள் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடு கேட்கிறானா இல்லையா? கேட்கிறானோ? எதிரி அமைப்பு இவனாக நம்ம சொல்லித்தேன் ஆகணும். மத்தியில் அங்கே மாநாட்டை கூட்டுறாங்க, லட்சக்கணக்கான பேரை கூட்டிட்டு என்ன செய்வாங்க, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இது தனிநபராக செய்ய முடியாது. அப்போ என்ன செய்ய டிஎன்டிக்காரரும் வச்சாங்க. இப்போ மத்தியில் மாநாட்டை வச்சுட்டு எங்கள் முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம். என்னையா கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் விழிப்புணர்வு போதையை போடுறாங்கல்ல, போதை கும்பல சேர்த்த வேலைக்கு இந்த இளைஞர்கள் விஷயமா இளைஞர்கள் விழிப்புணர்வு மாநாடு நடந்த பொழுது அவங்க போட்டாங்க. அதில் வந்துக்கிட்டு அவன் வட்டத்தில் கூடிய செய்தியாளர் சந்திப்பில் எங்களுக்கு 5% 7% ஒதுக்கணும். எங்களுடைய இந்த பள்ளிகளுடைய இந்த மக்கள் தொகை முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருப்பது 5% இடஒதுக்கீடு ஒதுக்காங்க. இப்போ 3 இடத்துல இது 5 ஒதுக்கிட்டு அப்புறம் கமிஷன் அமைச்சு 7 தாங்க கமிஷன் போட்டு சட்டமன்றத்தில் அப்படிலாம் சொல்கிறாங்க. தனி நம்மளாம் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஊமை குதிக்கு போடுறாங்க. நீ அப்படி சொல்ல போடுறான் போலீஸ்காரன். அப்போ என்ன செய்யணும்? 1 லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான கூட்டிக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது மக்கள் இவங்க பின்னாடி இருக்கிறாங்க, இவங்க பின்னாடி 10 லட்சம் 50 லட்சம் ஓட்டு இருக்குது பயப்படுவாங்கல்ல. இந்த அரசியல் மட்டத்தில் ஆட்சியாளர் மட்டத்தில் அதுக்கு தான் வந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? நல்ல 5% கூட்டிட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் 7% கொடுத்து கேட்குறாங்க. நீ கமிஷன் அமைச்சு ஆரம்பத்துக்கு நீ கொடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவதற்கு அப்படி பதவியிலிருந்து நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூ மூஸா சொல்றார். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நானும் என்னுடைய தந்தையின் புதல்வர்கள் இருவரும் 2 பேரும் ரசூலுல்லாஹ் நாங்கள் போனோம். 3 பேரை படைச்சது 3 பேரை போகிறார். போய் ரசூலுல்லாஹ் சந்தித்த பிறகு அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ் போய் பதவி ஏற போகிறாங்க. அல்லாஹ் தூதரே, வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் தங்களுக்கு அளித்துள்ள பொறுப்புகள் எதையாவது ஒரு பொறுப்பு எங்கள் அதிகாரியாக்குங்க, எங்களுக்கு ஏதாவது பதவி கொடுங்கன்னு சொல்லி அந்த அபூ மூஸாவோடு போன பெரியாமசினா மக்கள் கூட்டிட்டு போறாரு. இவங்க இப்போ இந்த இடத்துல போயிட்டு பதவி கேட்குறாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை யார் கேட்குறியோ உனக்கு தரமாட்டேன், யார் ஆசைப்படுறியோ உனக்கு தரமாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செய்தியை பார்க்குறோமா இல்லையா? ஏன் சொன்னாங்க? நோக்கம் இருக்குது. ஆட்சியை தாண்டி கேட்கறதுக்கு பின்னணியில் என்ன? ரசூலுல்லாஹ் அவங்க ஏதாவது துறையை நம்ம அமைச்சராக போட்டாங்கன்னு சொன்னால், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த துறையை வச்சு நம்ம காரியம் நடத்தலாம், நமக்கு வேண்டிய செல்வாக்கை பெற்றுக்கொள்ளலாம், வேண்டிய இடத்தை அபகரிக்கலாம், வேண்டிய ஆளுக்கு கையெழுத்து போட்டு புதுக்கிட்டு கட்டி அது கட்டி இது கட்டி கொடுத்தா மின்சாரத்துறை இன்னும் ஏதோ ஒரு மந்திரியாக போட்டான்னு வைங்க, அவன் குடும்பத்துக்கு செய்யறான் இல்லை எவ்வளோ செய்யாமல் இருப்பானா? இந்த காப்பி பிராண்டி கூட செய்யாது. எவ்வளோ செய்யணும்? குடும்பத்தை உயர்த்துவோம் அடுத்த அப்படிதான் போறாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் மற்ற பிரதமர் உள்துறை இலாக்கு எந்த ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்க அவன் குடும்பத்தை பார்ப்பான். அதுக்காக அவன் நண்பர்கள் எவனா அவனை பார்ப்பான். அப்புறம் ஊரில் யாரும் தெரிஞ்சவன் ரொம்ப வேண்டிய ஆளாங்க இப்படிதான் பார்ப்பாங்க. இதுக்காக சொல்லாட்ட வந்து கேட்கும் பொழுது சொல்ல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. யார் விரும்பலை அவர்களுக்கு தான் பதவி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு சஹாபியை பார்த்து, இந்தப்பா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்துக்கிட்டு அப்துல் ரஹ்மான் ஒரு சஹாபியை அவர் சொல்றாரு, என்னிடத்தில் முகமது நபி சொன்னார்கள், அப்துல் ரஹ்மானே நீ பதவியை கேட்காத, நீ கேட்டு அது உனக்கு கொடுக்கப்பட்ட நீ ரொம்ப கேட்கிற கேட்டு கொடுக்கப்பட்ட நீ தனிமைப்படுத்தப்படுவ, அல்லாஹ் உதவி இருக்காது. நீ கேட்காமல் வந்தால் இல்லை அவர் பொண்ணு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்ப நீ என்ன செய்யலாம்? பெற்றிருக்க நீ கேட்காமல் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நிறுத்தி போய் வாங்குது. ஏன்னா உதவி உண்மையிலே மாசா இதுதான் வீட்டில் தலைவராக வச்சுக்கிறீங்க, பொருளாதார செயலாளர் கொடுத்துவாங்களா, நிர்பந்தத்தில் வர்றாங்க. இப்படி வந்து அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அவர் குடும்பத்தையும் பார்க்கணும், பொது காரியத்தையும் பார்க்கணும். இப்படி மார்க்கணும்னு சொல்லக்கூடிய சீசை புகாரில் அவருடைய 7146 நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அப்படி நமக்கு வழிகாட்டுறாங்களா இல்லையா? அதனால வந்துக்கிட்டு இப்படி அது போல ரசூலுல்லாஹ் சொன்னா அபூதருடைய சஹாபியை கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதரே நீ வந்து எனக்கு நான் எதை விரும்புவேனோ அதை உனக்கு நான் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு பார்த்து, இந்த பார் நீ வந்து உனக்கு பதவிக்கு வாங்குவதற்கு தகுதியே கிடையாது, உனக்கு வந்து பொறுப்பு உனக்கும் பொறுப்பு சம்மந்தம் இல்லை. அபூதரே நீ 2 பேருக்கும் தலைவனாக எப்படி சொல்றாங்க? சரியான வார்த்தை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அபூதரை பார்த்து சொன்னார்கள், அபூதரே நீ 2 பேர் இருக்கணும், அது தலைவராக 2 பேர் தானே நான் தலைவராக இருக்கிறேன், 2 பேர் இருக்கணும் பொறுப்பு சொல்றாங்க, உனக்கு முடியாது. பொறுப்பு சுமத வீரம் இருக்கணும், கம்பீரம் இருக்கணும், தெம்பு இருக்கணும், எல்லாமே சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி அது போல வந்துக்கிட்டு தலைவர்கள் விஷயமா என்ன அப்படின்னு கேட்டா அந்த போன் எடுக்க மாட்டாங்க. அது சம்பந்தமான துணைக்கு நீ தலைவராக வந்துட்டீங்கன்னு சொன்னா அது துணை நிறுவனத்தின் சிறப்பு தலைவராக வந்துடுவான். ஒரு பொறுப்பாளர் முதல்ல தலைவராகவோ செயலாளராகவோ ஏதோ பொறுப்பாக வந்த பிறகு நிர்பந்தி அவர் கூட வந்துடுவாங்கல்ல. இப்போ அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கணும். நம்மள தலைவராக போட்டாங்க, நம்ம தலைவர்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிறாங்க. பொருளாளர்களா என்ன, செயலாளர்களா அதனுடைய டெபினிஷன் என்ன, எப்படி இருக்கும், இந்த பொறுப்பு எப்படி என்பதை பற்றி அந்த அறிவை வளர்த்துக்கணும். நிர்வாகிகள் முதல் விஷயம் என்ன, எந்த துறையில பயணிக்கிறோமோ துறை பற்றி அறிவை வளர்த்துக்கிறானோ என்பதை மார்க்க நமக்கு சொல்வது. போன் எடுக்க மாட்டான், பஞ்சாயத்து வரும். நீ தலைவராக இருக்கிறா நிர்வாகத்தில் இருக்கிறான்னு சொன்னா உனக்கு போன் போட்டா எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். நீ நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கம்யூனிகேஷன் இப்போ எல்லாம் டெக்னாலஜியா போயிடுச்சா, மொபைல்ல போடக்கூடிய எல்லா விவகாரங்களையும் பார்க்கணுமா இல்லையா? மொபைலில் வாட்ஸ்அப் அனுப்புவோம் சில விஷயத்தை. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி 1/2 மணி நேரத்தை ஒதுக்கணும், ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கணும். வேற இடத்த பார்க்குறீங்களா, பார்க்கல சரி. இது என்ன, நம்ம தலைவராக இருக்கிறோம், நம்ம செயலாளராக இருக்கிறோம், நம்ம பொருளாளராக இருக்கிறோம், எவ்வளோ போட்டிருக்கான் பதிவு போட்டிருக்கிறான் பார்ப்போம். பதிவை பார்த்தா தான் நீ தலைவர். நீ வேலைகள் குறைகளை சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் இந்த தலைவர் அப்படி இருக்கிறாங்க. பல இயக்கத்தில் அப்படியே நிறுவனத்தை பதிச்சுட்டாங்க. இல்லை இயக்கங்கள்ல இஸ்லாமிய இயக்கங்கள்ல போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம போடுறாங்க, அந்த கூட்டங்கள் போடும்போது அது பேசப்படும். அந்த மாதிரி வந்துக்கிட்டு அந்த பொதுக்குழு வைக்கும்போது சொல்லுவாங்க, பொதுக்குழுவில் ஒரு போன் எடுக்கிற ஒரு போன் எடுக்கலாமாங்க. அந்த மாதிரி போன் கம்யூனிகேஷன் முக்கியம். போன் எடுத்தா எடுக்க முடியாத சூழல் வரணும், கக்கூஸ் போகக்கூடிய சூழல், மனஜலம் கிடைக்கக்கூடிய சூழல் வந்தால் எடுக்க முடியாது என்பது தனி கேட்டகிரி. நீ அந்த நேரம் போன் எடுக்கணுமா இல்லையா? யாரா கால் அடிச்சா பார்க்கணுமா இல்லையா? என்ன இருக்குது உள்ளங்க, என்ன போட்டு ரிப்ளை பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் பண்ணாட்டி அவர்கள் தலைவர் பொறுப்பே வந்துடுவாங்க. காலப்போக்கில் மக்கள் நிறுத்திடுவான். என்னன்னா இவன் சும்மா டம்மி பீஸாக இருக்கிறாங்க என்று இந்த நிர்வாகியுமே கம்யூனிகேஷன் விஷயத்தில் என்ன செய்வீங்க, அது கவனமாக இருக்காது. இது சாதாரண தலைவருக்கு நமக்கு தான் 10 போன் ஒரு போன் வந்துன்னா நம்ம எடுத்து பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். ஒரு மெசேஜ் கேட்டால் பார்க்கணுமா இல்லையா? சொந்தக்காரங்க போட்டுருக்காங்க, மாமா மச்சம் போட்டு நண்பன் போட்டிக்கிறான்னு பார்க்கணுமா இல்லையா? மெசேஜுக்கு நம்ம பதில் கொடுக்கணுமா இல்லையா? சாதாரண மனுஷனுக்கு எப்படின்னா நிர்வாகவியல் தலைமைத்துவ பொறுப்புக்கு எப்படி கவனமான கையாள வேண்டும் என்பது மார்க்க நமக்கு சொல்கிறது. அப்போ இது இந்த கம்யூனிகேஷன் இப்போ ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுங்களா, யாராவது தூதர் அனுப்புவாங்க லெட்ரு கொடுத்து, அதான் மெசேஜ். அதை கொடுத்து போய் அந்த மன்னர்கிட்ட போய் அந்த மன்னர்கிட்ட கொடு, இந்த மன்னர்கிட்ட கொடுத்துருவோம். இஸ்லாமிய அழைப்பாக இருந்தாலும் வேற ஏனைய அழைப்புகளாக இருந்தாலும் இப்போ அப்படியே ஒரு ஃபோனு மொபைல் அப்படி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதனால துணை தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் அதை கவனமாக இருக்கணும். இல்லை அவ்வளோதான், அப்படித்தான் இருக்கணும். அப்பப்போ செய்தி என்ன எப்படி அந்த மாதிரி உங்க நிர்வாகிகளுடைய முதல் தகுதி இரையச்சம். அதுக்கடுத்து என்ன, நிர்வாகவியலில் போன் தொடர்பு தகவல்கள் பார்க்கணும். பார்க்கவும் மாட்டாங்க, அவரே தலைவனா பார்க்கவும் மாட்டாங்க. என்ன அர்த்தம், முதல்ல தலைவர் பொறுப்பாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்கணும். சும்மா சொல்லணும்னு சொல்ல வர தேவையில்லாத விஷயம், இதான் ஒரு விஷயம். செருப்பு ஓடிக்கிட்டாங்க, என் பையன் கிரிக்கெட் விளையாட கண்டிக்கிறேன், விளையாடாத கிரிக்கெட் கோபத்தில் 4 விடுமுறை ஓடிச்சிட்டாங்க. செருப்பு ஓடிச்சு கேமராவில் பார்க்க வேண்டாம். ஏதாவது அவருக்கு தெரியாது, நம்ம நாளைக்கு கிடையாது. நான் ஒரு நாள் சொன்னேன், அவர் வரல அப்படி அப்படிங்கிறாங்க. கேமரா அப்டேட்டா இருக்குதா, குளம் தான் பார்ப்பீங்களா, அதுக்கு குளப்பெல்லாம் நிறைய கேமரா இருக்குது எல்லா இடத்துலையும். இல்லை கேமராக்கு முன்னாடி சாராயத்தை பிடிச்சிட்டு தூக்கிட்டுருவான், பார்க்கல கேமராக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஒரு குளம் இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் பார்ப்பான். ஒரு கற்பனை கும்பலை கற்பனை நாசமாக்கி கூட பார்ப்பான உடனே சின்ன விஷயத்துல கேமரா பார்க்க மாட்டோமா, பார்க்கப்பட வேண்டும். அப்போ கேமரா என்ன செய்யணும்னா எதுக்கு இருக்குது, ஒரு கரெக்டாக இருக்குதா இல்லையா, காலை கெட்டு போய் கிடக்குது, உள்ள வரலாம், என்ன செஞ்சு கேமரா ஆய்வு பண்ணணும். கேமராவை பார்த்து இந்த கரெக்டாக இந்த தேர்தல் கேமரா ஓடுதா அப்படின்னு பார்த்து என்ன செய்யணும், எல்லா இடங்களையும் கேமரா புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற காரணங்கள் இங்கே புரிந்து கொண்டு நம்ம இதை நம்ம குற்றமாக சொல்லலை, நம்ம அன்பாக நம்ம நெருக்கத்தில் இருக்கோம், அது பிரச்சனை இல்லை. இந்த நிர்வாகத்தில் நம்ம நிறைய நெருக்கம். மற்றபடிகளாக ஒரு நாள் நான் தாக்கு பிடிக்க மாட்டேன். மற்றபடிகளாக 6 மாதம் 1 வருஷம் நம்ம 4 பேசுவோம், அவங்க 4 பேசுவாங்க, ஒரு இடத்த கணக்கு போயிடுவோம். இன்னும் நல்ல இடம், நமக்கு 2-2.5 வருஷம் ஓடிட்டு இருக்குது. ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், அதுக்காக நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம நிர்வாகிகள் என்பது சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் பொருத்தமாக மறுமையை உதவி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இம்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்ய யாய்களை நாம் முத்தமாக பக்கத்து காதி வர சமூகத்தில் இல்லாமல் சொல்லுவோம்.
அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர், யார் ஒருவர் பிற சமுதாயத்துக்கு ஒப்பா நடக்கிறாரோ அவர்களை சார்ந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம பிற சமுதாயத்தின் இந்து மக்களே வாழ்றாங்க, முஸ்லீம்கள் வந்து எல்லாம் அவருடைய கொடுக்கல் வாங்க அதெல்லாம் எல்லாம் கூடும், கொடுக்கல் வாங்க அது இது எல்லாம் எனக்கு புரியுத பழகுறாம அவர்களுடைய பண்டிகை வந்தாலும் இவருக்கு தான் கொடுக்குறமா இருக்கு. ஒரு இந்து சமுதாயத்திலோட பொங்கல் வந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கை, அவங்க கடவுள் வழிபாடு, அது இஸ்லாத்துக்கு தலையிடல. அவங்களுடைய தீபாவளி பண்டிகை அவங்க செய்யறது, அவங்க கோட்பாடு கொள்கை கலாச்சாரம். வெடி விடுறாங்க நம்மளுக்கு, அவங்க உடலையோ வெடியை விடுறீங்களா முதலாக இருக்காங்க. வெட்டியை பற்றி போட்டு மசாலா ஒரு பையன் வந்தான், ஏட்டா வரலாம் 5-6 நாளா வெடி வெடிச்சிச்சு, வெடி விட்டா கையில் வந்து புகை விழுந்து 2 நாளாக கை போச்சுங்கிறான். அந்த மாதிரி இந்த சொன்னாங்களா இல்லையா, வெடி எனக்கு எப்படி எவ்வளோ பெரிய டீம் அது நல்ல ஒரு விஷயமா. காசை கரியாக்குறது என்பது அதுதான். உலகத்துல ஒரு பீடியை குடிச்சு சிக்கிறத குடிச்சு கரியாக்கும், அது ஒரு வகை. இன்னொரு வகை வெடி, பெரிய பெரிய ராட்சத வெடிகள் வச்சு என்ன செய்யலாம், வான வேடிக்கைகள் அந்த மாதிரி விட்டு என்ன செய்யலாம், பட்டாசுகளை வெடிச்சு நாசமாக்கி என்ன செய்யறாங்க. அதெல்லாம் பொது அமைப்பு பங்க விலைக்கு ஆனால் தெரியாது, எங்க பண்டிகை என்ஜாயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது முஸ்லீம்கள் நம்ம செய்யலாமா? நம்ம முஸ்லீம்களை நம்ம பண்டிகையே வெடிக்கக்கூடாது. திருநாளே வெடிச்சாலே தலை இஸ்லாத்துல. எந்த ஒரு மனிதனுக்கும் நாவால கலத்தால எவன் துன்பம் கொடுக்கிறானோ அவன் இஸ்லாத்துல இல்லை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லைன்னு நம்ம ரசூலா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வெடி வெடிச்சு அவங்களோட சப்தம் இதே நோயாளிகள் அவங்க ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க பல பிரச்சனைகள் இருப்பாங்கல்ல, அது சும்மா சாதாரண மத்தாப்பு செடி அது இது சக்கரை அதான் விடுறோம், அது பிரச்சனை, அது விட்டே பரவாயில்லைன்னு போயிடலாம். பெரிய பெரிய ஆச்சரிய வெடி சப்தத்தை ஏற்படுத்தி காது கசிப்பல் பெய்யக்கூடிய அளவுக்கு உண்டான வெடிகளை வெடிச்சு சமுதாயத்தை அடிச்சு நாசமாகக்கூடிய செய்திகளை முஸ்லீம்கள் ஈடுபடக்கூடாது. பிற சமுதாயம் வெடித்தால் போலீஸ் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஒரு கண்டிஷனோட ரூல் போட்டு இந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவங்க நம்பிக்கை எதையே வெடிக்கக்கூடாது. அதான் மனித குலத்திற்கு பாதுகாப்பு, அதான் வந்து கடவுள் இரையச்சம். அதே உங்க நம்பிக்கையில வெடிக்கிறீங்கன்னு சொன்னா யாருக்கும் கேள்வி இல்லாத ஒன்றும் அரசாங்கம் போலீஸ் துறையின் மூலமா கண்காணித்து அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் கேடு விளைவிக்காம சென்னையில மும்பையில் அங்கே எங்கெல்லாம் பண்டிகைக்கு வெடிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸட் பண்ணி அங்கிட்டு போய் வெடிச்சுங்கிற மாதிரி காவல்துறை அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு பாடம் கொடுக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு கட்டளையிட வேண்டும் சொல்லிக்கொண்டு முஸ்லீம் நாம நம்ம பண்ணாலும் வெடிக்க கூடாது. எந்த திருமணத்திலையும் அவங்க பண்டிகை சேர்த்து கொண்டாங்கன்னா நாளைக்கு குளிக்கட்டையா போயிருவீங்க என்பதை உணர்ந்து கொண்டு திருநாளே வெடிக்காது, எதிரே வெடிக்காது, வெடி என்பது சமுதாயத்துக்கு பட்டாசுகள் கேடு என்பதை சொல்லிக்கொண்டு ஜும்மா என்னுடைய 2ஆம் முறை நிகழ்ச்சியை பதிப்பு அதுக்கு இருக்கும் வஷ்கூருவின் வளா தக்கூறும்.